தமிழகத்தின் கடன் சுமையை குறைப்பதாக கூறிவிட்டு சுமார் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியது ஏன் என தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பிய நிலையில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை 6 கேள்விகளை எழுப்பியுள்ளார். 2023-24 ஆண்டு சிஏஜி அறிக்கையின்படி 1540 திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 14,808 கோடி நிதியை செலவிடப்படாமல் வீணாக்கியது ஏன் என்றும், மக்களிடம் வசூலிக்கப்பட்ட 1985 கோடி ரூபாய் மின்சார வரியில் 507 கோடியை TANGED-CO நிறுவனம் ஒருங்கிணைந்த நிதிக்கு செலுத்தாமல் மடைமாற்றியது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். 2021-22 முதல் 2023-24 வரை மத்திய அரசிடம் பெற்ற GST இழப்பீடு தொகையான 28,024 கோடி ரூபாயில் 10% உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய அண்ணாமலை, 511 தேர்தல் வாக்குறுதிகளில் 10% கூட நிறைவேற்றாமல் 2026 தேர்தலை சந்திக்க வெட்கமில்லையா என்றும் வினவியுள்ளார். மேலும் தமிழகத்தின் கடன் சுமையை குறைப்பதாக கூறிவிட்டு சுமார் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியது ஏன் என்றும், தமிழகத்தில் மத்திய அரசின் திட்டங்களில் நடக்கும் ஊழல்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழக அரசு கள்ள மௌனத்தில் இருப்பது ஏன் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்.